தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 வரை திருவாக்குங்க. நம் தெரியும், இன்று நம்முடைய திருச்சபையானது மரியாவுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறது. அப்ப மரியாள் விண்ணேற்பு அடைந்திருக்கின்றார். அப்போ அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் பாவம் இல்லாமலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். பாவம் செய்வதற்கான சூழல் இருந்த போதிலும் அந்த சூழலும் தவிர்த்துக் கொண்டு பாவம் இல்லாமலே வாழ்ந்து காட்டுகிறார். தெய்வம் அவளை என்ன செய்கின்றார்? சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்கின்றார். அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம், நீங்களும் நானும் பாவச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மரியாதை போலவே நீங்களும் நானும் அந்த பாவச்சூழலை தவிர்த்து கொண்டு பாவத்தை தவிர்த்து கொண்டு நாம் வாழ்ந்த சமயத்தில் நிச்சயமாக நமக்கும் அந்த சுவர்க்கம் கிடைக்கும். நான் வாசிக்கிறோம் இல்லையா? திருத்துதல் பணி 2ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். ஏனென்றால் என்னை பாதாளத்திலும் ஒப்புவிக்க மாட்டேன், உம் தூயவனை படுகுழியை காண விட மாட்டேன், காண செய்ய மாட்டேன். அப்படி பார்க்கும்போது அன்னை மரியாள் அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் இதே பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த அந்த சூழலில் தூய்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் தெய்வம் அவளை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நீங்களும் நானும் இதோ அந்த பாவச்சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவச்சூழல் இருந்த போதிலும் பாவத்தவிர்த்து நம்ம வாங்குற சுமத்தில் நிச்சயமாக நமக்கும் அந்த சுகம் கிடைக்கும். ஒருவேளை பலிமிடத்தில் நான் தவறு செய்து விடுவோம் என்றால், பாவச்சூழலுக்கு அடிமையாக விடுகிறோம் என்றால், ஓடிப்போய் பாவ சங்கீதம் செய்து அந்த பாவத்திற்கு விடுதலை பெறுவதற்கான வழியும் தெய்வம் நமக்கு தருகின்றார். பண்பாங்களே, இதான் எப்படி நாம் தூய்மையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதான் நம்ம எல்லோரும் திரும்பலையா? மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் பேரில் அவர்கள் தெய்வத்தை காண்பார்கள். அவர் நீங்கள் நாம் தெய்வத்தை காண வேண்டும். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு ஒரு விண்ணேற்பு, ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அவர் தாய் மரியாள் மண்ணுலகத்தில் வாழ்ந்தவள், இதோ சாதாரண ஒரு பெண்மணியாக வாழ்ந்தவள். அவள் சொர்க்கத்தை சொந்தமாக்கி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளாக்கும் நீங்களும் நானும் சொர்க்கத்தை சொந்தமாக்குவோம், உரிமையாக்கிக் கொள்வோம். எப்பொழுது? எப்படி? அவளைப் போலவே நாம் தூய்மையான வாழ்க்கை வாழுக சமத்தை இயேசுவில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தந்தருளும் ஆண்டவரே. இந்த நாட்களில் விசேஷமாக நாம் பாவ சங்கீதம் செய்வோம். வலு கட்டாயமாக போயிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்வோம். பாவ சங்கீதம் செய்து ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கான ஒரு வித்திட்டு கொண்டு இனி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுக ஆண்டவரே. மாதாவே, துணை செய்யும் என்று சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுது. அன்னையைப் போலவே தூய்மையில் நான் வாழ தெய்வமே நீத்தானே எனக்கு துணை புரியும். நல்ல ஒரு பாவ சங்கீதத்தின் வழியாக அந்த தூய்மையில் நான் நினைத்து மிக கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, எங்கள் மாதாவே, என் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.